ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து வேதம் சொல்கிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம விரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். யார் விரும்புகிறார்களோ, யார் ஆசைப்படுகிறார்களோ, அதுதான் வாஞ்சையின் அளவு. சொல்லியிருக்கிறேன், வரங்களின் அளவு. அப்போ ஆண்டவர் தேடுகிறார். யாரை தேடுகிறார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைங்க எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறீங்க, நீங்க என்ன கேட்டாலும், என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, விருப்பம் வேணும். நான் ஆண்டவருக்காக பாட்டு பாடணும் அப்படின்னு விருப்பம் வேணும். நான் ஆண்டவருக்காக பயன்படணுன்ற விருப்பம் வேணும். நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழணுன்ற விருப்பம் வேணும். இந்த விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு எவ்வளவு டேலண்ட் உள்ளுக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களால் அதை பயன்படுத்தவே முடியாது. சிலரை பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமா இருக்கும், பாருங்களேன், ரொம்ப ஆதங்கமா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, எப்பா கொடுப்பா, உங்ககிட்ட இருக்கிற அந்த தாளந்தை கொஞ்சம் எனக்கு கொடுப்பா, நீ கொடுத்தேன்னு வச்சுக்கோய, நான் அந்த தாளந்தை வச்சு நிறைய செஞ்சிருவேன்ப்பா. ஆனா நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு அவ்வளவு ஆண்டவர் கொடுத்திருந்தும் அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஆசையே இல்லை, விருப்பமே இல்லை, அதற்காக ஜெபிக்கல, அதற்காக முயற்சி எடுக்கல, அதற்காக கத்துக்கொள்ளல, அதற்காக விரும்பல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாடும்போது கூட எப்படி பாடணும் அப்படின்னா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே என்ன வந்தாலும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரை எதிர்பார்ப்பார். இல்ல, நான் இப்படி இருந்துடக்கூடாது, இந்த வருஷத்தினுடைய கடைசி நம்ம வந்துட்டோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணுனீங்க? உங்களுக்கு சோதனைகள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எவ்வளோ போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் அந்த போராட்டங்கள் நம்மளை பெருசா சேதப்படுத்தல, அந்த போராட்டங்களால நம்ம ஒன்றும் உடஞ்ச ஒன்றும் போகல. அந்த போராட்டங்கள் அந்த போராட்டத்தை பார்த்து நாம் பயப்பட்டோமே தவிர, அந்த போராட்டத்தின் நிமித்தமாய் நமக்கு நிறைய பேருக்கு எந்த பாதிப்புமே வரல. ஆனா ஏதோ ஒன்ன காரணம் சொல்லிட்டு, இதனாலதான் இந்த வருஷம் முழுக்க நான் அமைதியா இருந்தேன், இதனாலதான் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஏதோ ஒன்று பேரில் பழி போட்டுட்டு இந்த வருஷத்தை கதையை போல கழிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்யல, எதுவுமே பண்ணல. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, 365 நாட்கள், ஒரு நாள்ல 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தினேன், ஒரு ஸ்டெப் நான் வளர்ந்துருக்கிறேனா, ஏதாவது நான் கத்துக்கொண்டேனா, நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விக்குறி. அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் என்னிடத்துல பேசும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த விருப்பம் அப்படின்ற ஒன்று ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பமா இருந்தா கூட செய்ய முடியாம நம்மளை தடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா. இதை குறித்த ஒரு பெரிய தெளிவான ஒரு அறிவை ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையிலே சிலர் நேரங்களை இழந்ததற்கு காரணம், சிலர் ஆசீர்வாதங்களை இழந்ததற்கு காரணம், சிலருடைய வாழ்க்கையிலே பெரிய தவறுக்கு நேராக அவங்கள நடத்தினதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மொபைல் இருக்கு பாருங்களேன். இது சில நேரத்தில் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா நான் வெள்ளிக்கிழமை கூட இதுல சொன்னேன், இது சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு பிசாசாகவே இது மாறிடுது, பிசாசாகவே மாறி இருக்கிறது. புதிய வருடத்துக்குள்ளாக நீங்கள் நுழையும் போது நிறைய பேர் பொருத்தனை எடுக்கணும், நிறைய பேர் தீர்மானம் எடுக்கணும், நிறைய தீர்மானங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆழமாய் வைத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க புதிய ஆண்டுக்குள்ளே நுழையும் போது
ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறதுல எனக்கு ஒரு கட்டுப்பாட்டை நீங்க தாங்க ஆண்டவரேன்னு கேட்டு அதற்கு பிறகு புது வருஷத்துக்குள்ள நீங்க நுழையணும். அது யாரா இருக்கலாம். இன்னைக்கு சோசியல் மீடியாவை இல்லைன்னா இந்த மொபைல் போனை யூஸ் பண்றவங்க வெறும் வாலிபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவ்வளவுதான், நீ எதுக்குடா போய் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட முடியாது. வீட்டில் இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகிற ஆண்கள், இந்த முழு உலகமும் எதனால இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரே ஒரு மொபைல் இருக்கு பாருங்க, சிலருடைய வாழ்க்கையை நடு தெருவில் கொண்டு வந்து விட்டுருச்சு, சிலருடைய வாழ்க்கையை அழிச்சிருச்சு. சிலர் இந்த ஒரு மொபைல்னால நிறைய பேர் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. இந்த வருஷத்துல சிலர் நிற்கதியாய் நிற்கிறதற்கு காரணம் என்ன? ஒன்றும் இல்லாம போறதற்கு காரணம் என்ன? எந்த சவால்களையும் அவர்கள் செய்யாததற்கு காரணம் என்ன? வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கு டேலண்ட் இல்லாம எல்லாம் இல்லை, அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போனது எல்லாம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு போனு இல்லைன்னா ஒரு சோசியல் மீடியாவை தங்கள் அதற்கு பின்பாகவே போனதுனாலே அவர்கள் செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை செய்யாம நிறைய பேர் ஒன்றும் இல்லாம பாருங்க. நீங்க நிறைய பேர் நீங்க அந்த மொபைல்ல யூடியூப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நான் நம்புறேன். இந்த யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரம்மி அப்படின்ற ஒரு கேம் இருக்கு பாருங்களேன். ரம்மி தானே கரெக்டா ஃபுல் ஃபார்ம்? ரம்மி அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கிறது. அப்போ அந்த விளையாட்டுக்கு நிறைய நேரத்தில் ஆடெல்லாம் வரும். அந்த ஆடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆடை இருக்கிறவங்க ஒரு சாமானியமான ஒரு மனுஷனா இருப்பான். அந்த மனுஷன் எப்படி பேசுவான் அப்படின்னு சொன்னா, நான் இந்த ரம்மியை விளையாடுறதுனால எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருச்சு, நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், நான் ஒரு கார் வாங்கிட்டேன், நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லுவான். அந்த ஆடு முடிஞ்ச உடனே இது நிபந்தனைக்கு உட்பட்டது, இது உங்களை கஷ்டப்படுத்தலாம், நீங்க கொஞ்சம் கவனமா இதை விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஆடுல சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னா, அதை நம்பி அந்த ரம்மி விளையாடுன ஒருத்தர் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே பணம் சம்பாதித்ததை ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு நபரை நீங்க காமிச்சிருங்க பாருங்களேன். நான் சம்பாதிச்சேன், நான் இதுல லாபத்தை பெற்றுக்கொண்டேன், இது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனாகவே மாறுகிறது. கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்ச உடனே போய் விளையாடுது. இந்த லாட்டரி சீட்டு வாங்குறது மாதிரி லாட்டரி சீட்டு வாங்கி அதுல ஏமாந்து தன்னுடைய வேலை செய்த பணத்தை எல்லாம் லாட்டரி சீட்டில் கொண்டு போய் போடுறது ஒண்ணுதான், ரம்மியில கொண்டு போய் போடுறது ஒண்ணுதான், சாராய கடையில் கொண்டு போய் போடுறது ஒண்ணுதான். இதுல எந்த விதத்திலையும் இது நல்லது அது கெட்டதுன்னு எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழையும் போது ஒரு தீர்மானத்தை எல்லாரும் எடுப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் இதை ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு நாளும் இந்த விஷயங்கள் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் விட மாட்டேன். இந்த போனோ சோசியல் மீடியாவோ என்னை ஆளுகை செய்யக்கூடாது. ஆனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்ட்ரோல்ல இதை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷன் ஒரு போனை எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சில மனிதர்கள் ஒரு போனை 9 மணி நேரம் பயன்படுத்துகிறார்களாம். 9 hours, 9 மணி நேரம். பாருங்க, 9 மணி நேரம் இந்த மொபைல, இந்த 9 மணி நேரம் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு மனுஷன் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில் இப்போ 9 மணி நேரம் மொபைல் நம்ம யூஸ் பண்ணாமா, ஒரு 7 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் மிச்சம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் மிச்சம் கிடைக்கும்? நீங்க இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள், நீங்க யோசிச்சு பாருங்க. பிசாசு ஒவ்வொரு காலங்களிலையும் பரிசுத்தவான்களை தள்ளும்படியாக, ஆண்டவருடைய பிள்ளைகளை தள்ளும்படியாக ஒவ்வொரு காரியத்தை கையாளுகிறான். எப்படியாவது நம்மளை விழ தள்ள வேண்டும் என்று அவன் ரொம்ப முயற்சி எடுக்கிறான். அப்போ அவன் இப்போ நியூவா எடுத்திருக்கிற பெரிய ட்ரெண்ட் தான், சகல ஜனங்களையும் தள்ளணும், சகல ஜனங்களையும் ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு பிசாசு எடுத்திருக்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இன்டர்நெட். அதான வலைதளம், சோசியல் மீடியா. இதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது.
இதை வச்சு நிறைய பேர் நன்மையை செய்கிறார்கள். இதனால தான் இன்னைக்கு கூட இந்த சர்ச்சை நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் லைவ்ல வந்து இதன் மூலமாக தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிறார்கள். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று நீங்க கேட்டு பாருங்க, இந்த போனை வச்சு, இந்த சோசியல் மீடியா வச்சு நீங்க நல்லதை பெற்றுக்கொண்டது எவ்வளவு, கெட்டதை பெற்றுக்கொண்டது எவ்வளவு, எவ்வளவு நல்லது நடக்குது. நீங்க புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். என்ன கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல, நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இது சிலர் வந்து எங்கேயோ ஒன்று ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறாங்க. நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் வந்து இதை இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், இதுக்கு மேல நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வரைமுறை நான் வைக்கிறேன். நான் வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்ததான் உங்களுக்கு திரும்பவும் நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நிறைய பேர் ஃபஸ்ட்டு முழிக்கிறது எதை தான் முழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மொபைலில் தாங்க முழிக்கிறாங்க. நானோ படுத்தேன், நித்திரை செய்தேன், கர்த்தரோ என்னை தாங்குகிறார், நான் எழும்பும் போது அவர் சாயலாலே திருப்தியாவே. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சாயல்ல திருப்தியானார். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், தூங்கி முடிச்ச உடனே உங்க கை எதை தேடுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து எவ்வளவு எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. நிறைய பேர் எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, காலையில வந்து டைம் பார்க்கணும்னா கூட நம்ம நிறைய பேர் என்னதான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் தேடி. அதே போல இரவு படுத்து தூங்கும் போது கடைசியா நீங்க பார்க்கறது எது சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடைசியா அந்த தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு அப்படியே படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பத்தினுடைய தொடர்புகள் எல்லாம் விட்டு போயிருச்சு. கணவன் மனைவி வந்து ஒரு காலத்துல வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பேசினார்கள், ஆனா இன்னைக்கு பேசவே இல்லை. ஹோட்டலுக்கு போகும்போது எவ்வளவு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலில் போய் ஃபேமிலியாக போய் உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளவு சத்தமாக பேசிக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஃபோனை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றது மாதிரி ஒரு, எங்கே போனாலும் இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் வருகிற சண்டை அதனால தான். நிறைய பேர் பாவத்தில் விழுகிறது அதனால தான். நிறைய பேர் கோபப்படுகிறது அதனால தான். நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான தவறை ஒரு தேவனுடைய பிள்ளை செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, யார் அதிகமாய் சோசியல் மீடியால, யார் அதிகமாய் மொபைலுக்கு பின்னாடியே போகிறார்களோ அவர்கள் தான் அதிகமான பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். நிறைய பாவத்தை அவங்க செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நிறைய தீர்மானங்களை நீங்க எடுத்திருப்பீங்க. நான் நெக்ஸ்ட் இயர் கோவப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் நெக்ஸ்ட் இயர் பைபிள் பாசிட்டிவ் முடிச்சிடுவேன் ஆண்டவரே, நான் அடுத்த வருஷத்துல நான் எல்லாம் செய்வேன். இந்த எல்லா பொருத்தனையோட சேர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருத்தனை என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பயன்படுத்துகிற இந்த சோசியல் மீடியாவில் எனக்கு என்ன தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கண்ட்ரோலை எனக்கு தாங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை. சிஸ்டர், நீங்க உங்க அம்மாவோட தான் பேசுறீங்க. சிஸ்டர், பிரதர், நீங்க வந்து உங்க குடும்பத்தோட தான் பேசுறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா, சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமற். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சொற்களின் மிகுதியினால். நல்ல நல்ல எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. ஆண்டவர் வந்து என்ன நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாருன்னு தெரியாது. சில நேரத்துல இந்த லூஸ் டாக் விடுறாங்க பாருங்களேன், தவறான வார்த்தைகளை விடுறாங்க பாருங்களேன், இன்னொருத்தரை குறித்து குறை பேசுறாங்க பாருங்களேன். இவங்க எல்லாம் எதுல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யார் அதிகமாய் மற்றவரிடத்திலே பேசுகிறார்களோ அவர்கள் அதிகமாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா குறை பேசுவாங்க. பாருங்க, கணவனார் மனைவியை பார்த்து நிறைய கணவனார் செல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் எப்பா பாரு போனே பேசிட்டு இருக்கா, பாஸ்டர் போனே பேசிட்டு இருக்கா. இல்ல அவ உடனே மனைவி இடத்துல கேட்டா, நான் என்ன தப்பாவா பேசிட்டு இருக்கிறேன், நான் என்ன அடுத்தவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் எங்க அம்மாட்ட பேசுறதை இவர் தப்பா சொல்றாரு பாஸ்டர், என் தங்கச்சிட்ட பேசுறது இவர் தப்பா சொல்றாரு பாஸ்டர், என் அண்ணன்ட்ட பேசுறது தப்பா சொல்றாரு பாஸ்டர். சிஸ்டர், ஒன்னு நினைச்சுக்கோங்க, அம்மாட்ட பேசினாலும் தம்பிட்ட பேசினாலும் தங்கச்சிட்ட பேசினாலும் நம்ம வந்து பேசுகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நேரம், ஒரு டைம்,
ஒரு விஷயம், இங்க நடக்கிறது எல்லாவற்றையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்தை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா யாராலும் கட்டி எழுப்ப முடியாது. யாராலும், ஒருவேளை இது உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா 100% ஆண்டவருடைய நடத்துதலோட நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இந்த கடைசி நாளிலே, இந்த கடைசி வாரத்திலே இந்த செய்தியை கொடுக்கலாம் என்று நினைக்கவே இல்லை. அதுவும் ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம சொல்லிட்டோம், பேசியாச்சு. ஆனால் ஆண்டவர் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் பேச விரும்புகிறார். இதுல நீங்கள் கண்ட்ரோலா இல்லாவிட்டால் இது உங்களை பெரிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும், பெரிய சூழ்நிலைக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். அதனால ஆண்டவரிடத்துல ஒன்று கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, நான் எதற்கும் அடிமையாகாதபடிக்கு என்னை நானே கீழ்ப்படுத்த கர்த்தர் கிருபை தார். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி ஸ்தோத்திரம், சத்தத்தை உயர்த்தி இந்த கடைசி நாளில் இந்த புதிய வருடத்தை சந்திக்கிறதற்கு முன்பாக சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆமேன். அதுல எத்தனை அசுத்தங்கள், அதுல எத்தனை மீறுதல்கள், ஸ்தோத்திரம், எத்தனை மீறுதல்கள், ஐயோ எத்தனை பாவங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இயேசு நல்லவர். எங்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலையை உண்டு பண்ணுவீராக. தகப்பனே, உங்களால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. நாங்க புதிய வருடத்துக்குள்ள நுழையும் போது இதுல ஒரு தீர்மானத்தை நாங்க எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை வேற எதையுமே சிந்திக்க விடாமல் தடை செய்கிற அந்த காரியங்கள் இப்பொழுது எங்களை விட்டு முழுவதுமாய் அகலுவதாக, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு மாறுவதாக, எங்களுடைய குடும்பத்தை விட்டு அது கடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் வேகமாய் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவினால ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஏற்படுகிற ஆபத்துகளை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். வாலிப பிள்ளைங்கெல்லாம் நிறைய பேர், வாலிப தம்பி தங்கச்சிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா, ரொம்ப கவனமா இருப்பா. நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையே, உன்னுடைய எதிர்காலமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதான் நான் ஃபாஸ்டிங்ல சொன்னதான் சொல்றேன், இந்த 4 இன்ச் ஸ்கிரீனுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுப்பா, வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுப்பா. இந்த ஒரே ஒரு போனுக்குள்ள உன் எதிர்காலமே நாசமாயிடக்கூடாதுப்பா. இந்த ஒரு போனுக்குள்ள நீ எல்லாத்தையும் இழந்துராதப்பா, உன்னுடைய எதிர்காலத்தை இழந்துராதப்பா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்துராதப்பா. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, இது உனக்கு ரொம்ப நாள் உன்னோட தொடராது. நிறைய பேர் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தங்களுடைய சரீரத்தில், இல்லை தன்னுடைய சிந்தையில ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருவதற்கு நிறைய பேர் போனை கையில் எடுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, இது ஒரு பெரிய பாதாள குழி. ஏற்கனவே நீங்க ஒரு குழியில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழியிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த குழிக்குள்ள விழுந்தா அந்த குழியிலிருந்து வெளியே வந்துட முடியாது. ஹலோ, கேக்குறீங்களா? எனக்கு ரிலாக்ஸ் இல்ல, எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்குது, என்னுடைய கணவனார் என்ன பயங்கரமா டென்ஷன் படுத்துறாரு. இன்றைக்கு நிறைய பேர் இந்த மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கு, நிறைய பேர் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் காரணம் சொல்றாங்க, ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. அதை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீனஸா இருக்குது. நான் அதுக்காக உங்களை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம், நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு இன்னொன்றிலே விழுவது அதற்கு ஒரு நாளும் உங்களை வெளியே கொண்டு வராது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் இது அதற்கு வழி அல்ல, இது அதற்கு வழி அல்ல, இது வழி அல்ல. நம்மை விடுதலை ஆக்குறவர் யார் என்றால், நம்மளை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தர், நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் கர்த்தர், நம்மை தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. நமக்கு ஆறுதல் அவரிடத்தில் தான் கிடைக்கும். நம்முடைய சகல ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் நம்மளை விடுதலை ஆக்குகிறது கர்த்தர் ஒருவரே. நம்மை விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
வாசிக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் ஆமென் 5ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 விசை சொல்லலாம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த சோசியல் மீடியா இல்லை அப்படின்னா இந்த மொபைல் நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாதபடி நம்மளை தடுக்குது. நம்ம ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த வயசுல, இந்த சூழ்நிலையில, இந்த வருஷத்துல, இந்த வயசுல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் பாருங்களேன். இப்ப இந்த வயசுல இதான் பண்ணணும். இப்போ ஒரு பையன் ஒரு படிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு படிக்கிறதுக்கென்று அந்த வயதுல அவன் வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அவன் போய் மண்ணோடி எடுத்துட்டு போய் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வேற எதையும் காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை. அவனுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டைம் அவனுக்கு படிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் அவன் படித்தால் போதுமானது. அந்த சரியான நேரம் வரும்போது அவனுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல வேலை செய்ய வேண்டிய ஒரு நபருக்கு இந்த நாட்களிலே அவர் இந்த நேரத்தில் வேலைக்கு போக வேண்டிய நேரம். அவ்வளவுதான். அவர் வேலைக்கு போயிட்டார்னா தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும். அதுதான் அவருக்கு ஆசீர்வாதம். ஆனால் இந்த பொருளுக்கு அடிமையா இருக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய கையிலே இருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா இழந்துருவோம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொறுப்புகள் உங்களை அறியாமலே உங்களை விட்டு போயிடும். உங்களுடைய ஸ்தானங்கள் உங்களை அறியாமலே உங்களை விட்டு போயிடும். நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய ஸ்தானத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் ஒரு ஸ்தானம், ஒரு வேலை, ஒரு இடத்துல நம்மளை உட்கார வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு. அது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனா தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை இல்லாத ஒரு மனுஷனை கண்டிப்பா அவன் எங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா, ராஜாக்களுக்கு முன்பாக அல்ல, அவன் நீசனுக்கு முன்பாக நிற்கணுமாமா. நீசனுக்கு முன்பாக. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவு இழந்தாச்சு, அத்தனை காரியத்தையும் இழக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, சில கடைகளுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கல்லாப்பெட்டியில உட்கார்ற நபர் நிறைய பேர் உட்காரவே மாட்டாங்க. சேர் கூட அவங்களுக்கு இருக்கும், ஆனால் சேர்ல உட்கார மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. ஆனா சில இப்போ உள்ள சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சேர்ல உட்கார்ந்து அங்கேயும் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல்லு நோண்டிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்னே, ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் கேட்குறீங்க, அங்க கேட்கும் போது அவங்க செல்ல நோண்டிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், இந்த கடைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா போனா என்னன்னா இந்த கடையில மரியாதையே இல்லை. அவன் பாட்டுக்கு செல்ல நோண்டிட்டு இருக்காந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பொருள் எடுத்து கொடுக்குறான், அதுக்கப்புறம் காசை வாங்கி உள்ள போடுறான். அப்போ தான் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தை இழக்க பண்ணுகிறது எது அப்படின்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா உங்களுடைய ஸ்தானத்தை இழக்க பண்ணுகிறது. நீங்க இழந்திருக்கலாம், ஆனா ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த எந்த ஸ்தானத்தையும் நான் இழக்காதபடி என்னை கிருபையாய் காப்பாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி
சத்தமா ஆண்டவரிடத்துல ஒன்றை கேட்கலாம். தகப்பனே, எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. சொல்லுங்க, எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற எந்த ஸ்தானத்தையும் நான் ஒரு நாளும் தவறவே கூடாது. என்னுடைய பொறுப்புகள் எத்தனையோ நான் தவறிட்டேன் ஆண்டவரே. இந்த ஒரு அடிக்ஷன் மூலமாய் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிற பொறுப்புகள் என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா இன்றைக்கு இந்த கடைசி வாரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய பொறுப்புகள் எதையுமே நான் இழக்காதபடிக்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய், கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், கிருபையாய், முழு பலத்தோட ஆண்டவரே கிருபையாய் எனக்கு இறங்குகிறவர், கிருபையாய் இறங்குகிறவர், கிருபையாய் இறங்குகிறவர். ஆமென். இந்த ட்ரெயின்ல இன்டர்வியூக்கு போற ஒரு தம்பி என்னிடத்துல ட்ரெயின்ல போய் அந்த இன்டர்வியூவை தவற விட்ட ஒரு பையன் எனக்கு ரொம்ப வருத்தத்தோட ஃபோன் பண்ணி என்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் இன்டர்வியூக்காக கிளம்பி எல்லா ப்ரிப்பரேஷனையும் ஆயிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், போகிற வழியில் மொபைலை பார்த்துட்டே இருந்தேன். நான் ட்ரெயினில் பார்த்துட்டே இருந்தேன். அப்போது ட்ரெயினில் மொபைலை பார்த்துட்டே இருக்கும்போது நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டுட்டேன். நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். அகைன் இறங்கி திரும்பி பஸ்ஸை பிடிச்சி அந்த இன்டர்வியூ பிளேஸுக்கு வர்றதுக்குள்ள அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் வேலையை இழந்துட்டேன். நல்ல வேலை, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேலை, ரொம்ப அழகாக நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு கண்டிப்பாக அது கிடச்சிருக்கும். ஆனால் என்னுடைய இப்படிப்பட்ட காரியத்தினால, இந்த ஃபோனுனால நான் இந்த பொறுப்பு என்னை விட்டு போயிருச்சு. நான் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணி கொண்டான். வருத்தமாக இருக்குது. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்காக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்துடாதீங்க, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொறுப்புகளை நீங்கள் செய்யாமல் விடாதிருங்க. பாருங்க, ஸ்கூலில் ஒரு நாள் மத்தியான டைம் ஒரு நேரம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு கண் அப்படியே நிறைஞ்சு அந்த குழந்தை இருந்துச்சு. அங்கே 2 டீச்சர்ஸ் எல்லாம் பக்கத்தில் நின்னாங்க. எதுக்கு இந்த குழந்தை நிற்குதுன்னு கேட்டால், அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொடுத்துருக்குறாங்க. அந்த தயிர் சாதம் கெட்டு போயிடுச்சு. அந்த தயிர் சாதத்தை கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த தயிர் சாதம் அந்த பிள்ளைக்கு கெட்டு போய் அந்த பிள்ளை சாப்பிட முடியாமல் மத்தியான நேரத்தில் எல்லா குழந்தைகளும் சாப்பிட போகும்போது இந்த குழந்தை ரோட்டில் நின்றுட்டு இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அம்மா இன்னொரு சாப்பாடை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நின்றுட்டு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த தாயார் நான் குற்றப்படுத்தலை, அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்து பிள்ளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எதையுமே சமைச்சு கொடுக்காம நேற்றைக்கு இருந்த சாப்பாடை எடுத்து பழைய தயிரை எடுத்து அதை பிசைஞ்சு அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டு, அந்த பிள்ளைக்கு மத்தியானத்தில் இப்போ சாப்பாடு இல்லை. எவ்வளவு அந்த பொறுப்பை தவறுறாங்க பாருங்க, எவ்வளவு பொறுப்பு. இது 1 2 அல்ல, இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருந்து தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விளைவுகளை எல்லாம் ஃபேமிலி சந்திச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப உங்களை பார்த்து நம்மளை பார்த்து நம்ம கேட்டா கூட, என்னமோ ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார், கிருபையாய் நடத்தி வருகிறார். பிரதர், ரொம்ப ஜாக்கிரதை பிரதர். நீங்க மொபைலையே பார்த்துட்டு இதுலையே இருந்துட்டு உங்களுடைய மனைவியை கவனிக்காமல் விட்டீர்களே ஆனால், உங்க மனைவியினிடத்துல இருக்கிற பேச்சை குறைச்சிங்கன்னா, கணவனிடத்துல இருக்கிற பேச்சை குறைச்சிங்கன்னா, உங்க பிள்ளைகளிடத்துல இருக்கிற பேச்சை குறைச்சிங்கன்னா, ஒரு நாள் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பிலிருந்து நீங்க விலகுனதை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓரளவு பேசிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அது வரைக்கும் தான் நம்ம அதை ஆளுகை செய்து நம்ம நடத்த முடியும். ரொம்ப விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க. ஸோ நம்பர் 1, இந்த சோசியல் மீடியாவினாலே வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய பொறுப்புகளை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னா இழந்துடுறேன். எனக்கு நிறைய இருக்குது. கர்த்தர் வருகிற ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நிறைய நம்புறாரு.
ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் கர்த்தர் தரப்போறாரு. நான் நம்புறேன், கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆளுகையில கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பார். நீங்க தலைமைத்துவத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். உங்களை நம்பி நிறைய ப்ராஜெக்டுகளை ஆரம்பிக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நம்பி நிறைய பேர் காத்து கிடக்கிற அளவிற்கு உங்களை தலைவனாகவும் தலைவியாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். உங்க தலைமைத்துவத்தின் கீழிலே கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை வளர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். தயவு செய்து, தயவு கூர்ந்து இந்த காதுல கேட்டு இந்த காதுல தயவு செய்து விட்டுறாதீங்க. நீங்க விட்டுறாதீங்க, எல்லா செய்தியை போல எடுத்துறாதீங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவில் வந்து புதிய வருஷம் அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு 31ஆம் தேதி இரவு வரப்போகிறோம். வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கண்ட்ரோல் இதுக்கு வைக்க போகிறோம். ஒரு கண்ட்ரோல், ஒரு டைமிங் இதுக்கு செட் பண்ண போகிறோம். நான் இவ்வளவு நேரத்திற்கு பிறகு நான் இதை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு டைம் டேபிள் வேணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. பாருங்க, ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது. இன்ன டைம் போகணும், இன்ன டைம் வரணும், இன்ன டைம் எந்திரிக்கணும், இந்த டைம் படிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வரைமுறை நமக்கு இல்லாததுனால தான் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம். வேதம் சொல்லுகிறது, சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடவ கடவுது. என்னுடைய ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி தான் செய்கிறவர் அப்படின்னு சொன்னால், நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் வந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்தார்னு மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது. அவங்கள 50 பேரா கர்த்தர் என்ன பண்ணினாராமா, வரிசைப்படுத்தி கர்த்தர் உட்கார வைத்தார். உட்கார வச்சார். ஃபர்ஸ்ட் 5000 பேர் புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு 15000 பேர் இருந்தாங்கன்னா 15000 பேரும் சோறுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா ஏற்கனவே 2 நாள் பட்டினியா கிடக்குறாங்க. அவ்வளோதான், இடிச்சு தள்ளி 2 பேரை கொண்டிருப்பாங்க. அதை ஆண்டவர் நினைச்சாரோ தெரியல. எப்பா பிரசங்கத்தை கேட்டது, நம்ம ஆட்கள் பிரசங்கத்தை எல்லாம் நல்லா கேட்டுருவாங்க, ஆவியில் நிறையும் போது நிறைஞ்சிருவாங்க. ஆனால் சோறுன்னு வரும்போது, சாப்பாடுன்னு வரும்போது, ஆவியில் நிறைஞ்சது எங்கே போகும், வசனம் எங்கே போகும், இது எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு அப்போ என்னன்னா, நமக்கு சாப்பாடப்பா, நம்ம வந்து படைக்கு பிந்தனும், பந்திக்கு முந்தனும், ஓடு இடி எடு, தட்டை எடு. அது சர்ச்சா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். இப்போதான் முடிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் கூட நம்ம எதுக்கு அப்படி நம்ம நிறைய பேர் அதனால ஆண்டவர் நினச்சிட்டாரோன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாரையும் உட்கார வைப்பா புல் வழியில். இவங்கள ஒரு கூட்டமாக வர செய்யாது, எல்லாரையும் உட்கார வச்சு அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் நேர்த்தியாய் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதை விரும்புகிறவர் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஒழுக்கத்தை விரும்புகிற தேவன். ஆமேன் சொல்லுங்க. இனி ஒரு பொறுப்பை கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் தவறவே மாட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தாயாய் நான் இருப்பேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனாய் நான் இருப்பேன், என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல கணவனாராய் நான் இருப்பேன், ஒரு நல்ல மனைவியாய் நான் இருப்பேன். ஆண்டவரே அதற்கு எனக்கு உதவி செய்யும், அதற்கு உதவி செய்யும். என்னுடைய பொறுப்பை விட்டு என்னை விலக்குகிற இந்த பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கையை மேல உயர்த்தி, இந்த பொறுப்புகளை விட்டு என்னை ஆண்டவரே விலக்குகிற இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை கிருபையாய் விடுதலை ஆக்கும் அப்பா. சொல்லுங்க, விடுதலை ஆக்குங்க ஆண்டவர், விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்க ஆண்டவர். விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. சொல்லுவோம், என் வாய்க்கு காவல் வையும், காத்து தீயன எதையுமே, தீயன எதையுமே நான் நாட விடாதையோ. சொல்லுவோம், தீயன நான் நாட விடாதையோ, விடாதையோ. உம்மை நோ
கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நோக்கி கதறுகிறே, உதவி செய்யும். தூபம் முதலாவதாக என்னுடைய பொறுப்பிலிருந்து விலகாதபடி என்னை காத்துக்கொள்கிற கர்த்தர் என்னோடு கூட. இப்போ கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, சுத்திகரிச்சு பாருங்க. நீங்க உங்களை கேட்டு பாருங்க, நீங்க உங்களை கேட்டு பாருங்க. உங்களுடைய பொறுப்புகள் ஏதாகிலும் இருந்து இந்த செல்போன் வந்து உங்களை அந்த காரியத்தை செய்யாதபடி உங்களை தடுக்குதான்னு நீங்க கேட்டு பாருங்க. அதனால தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது போல இதற்கும் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. அதான் நான் சொல்லும்போது கூட சொன்னேன், நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நிறைய ஃபாஸ்டிங் இருந்துச்சு. நான் வந்து இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காலம் நான் தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருந்துச்சு. ஆனால் பொதுவாக 2024 ஃபாஸ்டிங் வைக்கணும்னா எப்படி வைக்கணும்னா, நான் ஒரு 10 நாள் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய ஃபாஸ்டிங் தான். இப்போ ஃபாஸ்டிங் அப்படி தான் எடுக்கணும் நம்ம நிறைய பேருக்கு. அதுவே பெரிய டாஸ்காக இருக்குது நிறைய பேருக்கு. என்ன கோவம் வருது தெரியுமா பசங்களுக்கெல்லாம்? ஃபோனை மட்டும் கையிலேருந்து பிடுங்குங்க, எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? கையில் ஃபோனை மட்டும் வாங்கி பாருங்களேன், அப்படியே வெறி பிடிச்சவன மாதிரி மாறிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு என்னன்னா அதுக்குள்ள அடிக்ஷன். எதை வேணாலும் விட்டு தருவான், ஆனால் எதை விட்டு தர மாட்டான். என் ஃபோனை எதுக்கு மம்மி எடுக்கிறீங்க, என் ஃபோனை எதுக்கு டாடி எடுக்கிறீங்க? அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய சண்டை. இன்னைக்கு குடும்பங்களிலே வருகிற 90% சண்டைக்கு என்னதான் காரணம் தெரியுங்க? ஃபோன் தாங்க காரணம். அப்படி வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் கூட டைம் இல்லை. ஆனா அந்த 1 மணி நேரத்துல கூட எது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னா ஃபோன் இல்லாம இருக்க முடியாதுங்க. ஒரு பேச்சில் பாருங்களேன், ஒரு பேச்சில் ஏதாவது வீடுகளில் வந்து ஒரு பேச்சு சத்தம் கேட்குதா, ஒரு கலகலன்னு பேச இல்லவே இல்லை. ரொம்ப தவறு. இது நம்முடைய குடும்பத்திற்கு ஆகாது, இது நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்கு முன்பாக நின்று ரொம்ப பாரத்தோடு இதுக்காக நான் ஜெபம் பண்றேன். பிரதர் விட்டுருங்க, சிஸ்டர் விட்டுருங்க, வாலிப தம்பி மனம் திரும்பு, தங்கச்சி மனம் திரும்பு. புதிய வருஷத்துல உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துக்காத. உன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் போய்விடும். நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஃபோனு, இந்த நல்லா நினைச்சுங்க, இந்த ஃபோனும் கடனும் ஒரே மாதிரி தான். இது ரெண்டுமே குழி தான், ரெண்டுமே குழி. கடன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நிறைய பேர் கவலைப்படுவாங்க. நான் இப்படி போய் ஒரு கடன்ல விழுந்துட்டேனே, கடன் எப்போ மாறும், இந்த கடன்ல இருந்து எப்போ வெளியே வருவேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா ஃபோன்ல விழுந்தவங்க நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே கடனை விட பெரிய குழி இதுதான். சொல்லுங்களேன், கடன் கூட சம்பாரிச்சு கட்டிக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வந்தா வித்து கட்டிக்கலாம். ஆனா இதுல இருந்து இழந்தோம் அப்படின்னா திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட வேகமாய் வாசித்து நம்ம முடிக்கலாம். ஸோ நீங்கள் சங்கீதம் 1வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி
நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன் சொல்லுங்கள். ஒன்று, முதலாவதாக இந்த சோசியல் மீடியா நம்முடைய பொறுப்புகளை நம்மிடத்திலிருந்து தவற விடுகிறது. இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைங்க, இந்த சோசியல் மீடியாவின் மூலம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஏமாற்றப்படுகிறோம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை ஏமாத்திரும் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, இது உங்களை ஏமாத்திரும். இப்போ ஒன்று, இது ஒரு பெரிய கட்டு அப்படின்றது எதுல நீங்க அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு போனை 2 நிமிஷம் பார்க்கணும்னு முடிவு எடுத்து தன்னுடைய கையில எடுக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் 2 நிமிஷத்துல வச்சிட்டேன், என்னால வைக்க முடியும், நான் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் உங்களை கை தூக்க சொன்னா நிறைய பேர் போய் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்லா நினைச்சுக்கங்க. இப்போ பாருங்களேன், இப்போ போனை கையில எடுக்கிறோம். இந்த போனை கையில எடுக்கும்போது இந்த இப்போ எஸ்எம்எஸ் ஒன்று வந்திருக்குது. இந்த எஸ்எம்எஸ் பார்க்கறதுக்காக என் கையில எடுத்துட்டு எஸ்எம்எஸ் பார்த்துட்டு அங்க வச்சுட்டேன். இந்த பாட்டை பார்க்கறதுக்காக எடுத்துட்டு இந்த பாட்டை பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். ஆனா அதே நேரத்தில் பைபிளை எடுங்களேன். பைபிளை எடுத்து நான் இன்னைக்கு 91வது சங்கீதத்தை வாசிக்கணும் அப்படின்னு எடுத்து 1ஆம் சங்கீதத்தை வாசி முடிச்சுட்டு வைப்போம். ஹலோ, ஏன் புரியல? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பைபிளை வாசிக்கும் போது என்ன நோக்கத்தோட வாசிக்கிறோம்னா, இன்னைக்கு 10 அதிகாரத்தை நான் என்ன பண்ணிடணும்? வாசிச்சிடணும். 10 அதிகாரத்தை வாசிக்காம நான் பைபிளை கீழே வைக்க மாட்டேன். ஆண்டவரே, இது உமக்கு முன்பாய் ஆணை, பரிசுத்தம் நான் செய்வேன் அப்படின்னு எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த பைபிளை 10 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி 10 கொட்டாய் வரும் நமக்கு, சரியா? அதுக்குள்ள 10 டிஸ்டர்ப் ஆகும். முடிச்சுட்டு 10 அதிகாரத்துக்குன்னு எடுத்த நம்ம நிறைய பேர் ஒரு அதிகாரத்தை கூட ஒழுங்கா வாசிக்காம, சரி சாயந்தரம் வச்சிருவோம், சரி ஈவினிங் பார்த்துக்குவோம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு மூடி வச்சிருவோம். ஆனா அதே நேரத்தில் நீங்க இப்போ ஒப்பிட்டு பாருங்க, போனை எடுத்துட்டு இன்னைக்கு 5 நிமிஷத்துக்கு மேல இதை பார்க்கவே கூடாது. ஜஸ்ட் பாஸ்டர் ஒரு பாட்டு போட்டிருக்கிறாரு, என் மீதா இத்தனை அன்பு, அதை பார்க்க போறேன், பார்த்து முடிச்சுட்டு அவ்வளவுதான் வைக்க போறேன் அப்படின்னு எடுத்துட்டு என் மீதா இத்தனை அன்பு ஆரம்பிச்சு இயேசுராஜா வர்றதுக்குள்ளேயே சரி என்ன அடுத்த சரணம் என்ன பாட போறாரு? இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததால் நான் பாடுவேன். அவ்வளவுதானே, தெரியுமே நமக்கு அந்த பாட்டு. போ அடுத்து ஸ்கிப் பண்ண, அடுத்து பாரு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை இந்த சோசியல் மீடியா ஏமாத்தி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு ஏமாத்தி வச்சிருக்கு, ரொம்ப ஏமாத்துறது. நீங்க ஒரு ரொம்ப ஞானத்தை கத்துக்கணும். இது நம்மளை இதுல எத்தனையோ நன்மைகள் இருக்குது. தீமை 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 மட்டும் சொல்லல நான், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நமக்கு. ஒரு காலத்துல எல்லாம் ஒருத்தர் தொலைஞ்சு போனா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ நன்மை, எத்தனையோ நன்மை. ஒரு வசனத்தை கேட்கறது எவ்வளவோ நன்மை. இத நன்மையா யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதுல சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரே ஒரு போனை வச்சுட்டு தங்களுடைய கடன் எல்லாம் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு போனை வச்சுட்டு எத்தனையோ காரியத்தை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க இதை வச்சு நல்லதை பெற்றுக்கொண்டீங்களா, இதை வச்சு உங்களுக்கு தீமை நடந்துச்சா? உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத சிலர் இந்த ஒரே ஒரு கெஜெட்டை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு ஒரு போன் மட்டும் இருக்கு சார், அந்த போனை வச்சு தான் சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த போன்ல எவ்வளவு நன்மையை செஞ்சு. ஆனா இன்னைக்கு அதனால நம்பர் 2, இரண்டாவதாக இது உங்களை ஆசை காட்டி, இது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது மாலே நடித்து நம்ம ஏமாற்றுகிற ஒரு பெரிய தீய ஒரு ஆயுதம். வாலிப தம்பி உன்னை ஏமாத்திரும், தங்கச்சி உன்னை ஏமாத்திரும். ஸ்டார்டிங் பாருங்க, ஒண்ணுல சின்ன ஒரு அத ரீல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ரீல்ஸ் தான். அந்த ரீல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி
எத்தனை மணி நேரம் தெரியுமா? கேட்டா ஒரே வார்த்தையில முடிச்சது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இல்ல நான் சொல்றது புரியுதுல? ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே குடி கொண்டு இருக்குது. நீங்க எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்கன்னே தெரியல. கேட்டா ஒரே வார்த்தையில எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு இந்த வார்த்தையை நிறைய பேர், எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, மத்தியானம் நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இன்னைக்கு காலையில் லேட்டா எந்திரிச்சா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் இன்னைக்கு படிக்கிறதுக்கு இத்தனை கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது என்னது? இது காலையில் மம்மி சர்ச்சுக்கு போறது கூப்பிடுறாங்க, எனக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு விரோதமா ஒரு கேஸ் போட்டாங்க, எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக்குள்ள இருக்கும். இந்த உலகத்துல உபத்திரவமே இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, சத்தமா சொல்லுங்க, இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு தேவைகள் இருக்கும். ஓகே, அதுக்காக எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் உங்களை சின்னதாக ஆரம்பித்து கடைசியில் உங்களை பாவியாக, உங்களை ஒரு கொடுமையான பாவியாக, கர்த்தரை நீங்கள் நெருங்க விடாத பாவியாக உங்களை ஏமாற்றுகிற சக்தி இதற்குள்ளே இருக்கிறது. நான் வெளியே வர்ற ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இனி இதை பயன்படுத்துவதை என்னுடைய கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த கெஜெட் இதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய அடிமைத்தனம் எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வரும்னா, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டு விடும். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வராவிட்டால் நீங்க எதை இழந்துருவீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு மலை போல் வைத்திருக்கிற வாய்ப்புகளை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, இழந்துருவீங்க. வாய்ப்பை இழந்து. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, நீ ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. இந்த விஷயத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல ஒரு கண்ட்ரோல் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் நம்புகிறேன் வருகிற வருடம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். உங்க வாழ்க்கை சீராகிவிடும். நீங்கள் நன்றாய் வாழ்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் சரி செய்ய வல்லவர். நீங்கள் சமாதானமாய் குடியிருப்பீர்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுவார். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சரி, ஒன்று கேட்கிறேன். இந்த இன்டர்நெட் இல்லாத பட்டன் ஃபோன் இருக்குல்ல, இந்த பட்டன் ஃபோன் மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன். கவனிங்க, வீட்டில் கூட எனக்கு இல்லை. எனக்கு வீட்டில் இல்லை,
என்கிட்ட இல்லை, அந்த ஃபோன் என் கையில் இல்லை, பட்டன் ஃபோன் மட்டும்தான் என் கையில் இருக்குது. சிலர் 2 ஃபோன் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோன் பட்டன் ஃபோன், இன்னொரு ஃபோன் இந்த மாதிரி ஃபோன் வச்சுருப்பாங்க. கை தூக்குங்க பார்க்கலாம், வெறும் என் கையில் பட்டன் ஃபோன் மட்டும்தான் இருக்குன்றோம். கை தூக்குங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த பெண் இருக்குல்ல கீழே, ஜோஷோபா உள்ள கீழே அந்த பெண் இருக்கா, அந்த இவங்களுக்கு கிஃப்ட் வாங்கின பெண்ணு கீழே இருக்குல்ல, கொஞ்சம் வாங்கல. நீங்க கொஞ்சம், உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஸோ நன்றி, நீங்களும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா உங்களை சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ டைம் கை தூக்குங்க பார்க்கலாம். கை நல்லா கை தூக்குங்க, நல்ல ஒரு கை தட்டு கொடுங்களேன். ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இதுல பார்த்தா எல்லாரும் 65க்கு மேலே இருக்காங்க. ஆனா இவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் ஒரு 15-20 பேர் தான் இருப்பீங்க. அந்த 15-20 பேர்லையும் யாரு தான் அப்படின்னா எல்லாமே 60+. இன்னொன்று நிறைய அம்மாங்க தான் ஒரு சிலர் இருக்காங்க. ஐயாங்களும் ஒரு ஐயா கை தூங்க பார்க்கலாம் பிரதர்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம், கைகளை தட்டி தேங்க்யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. பட் ஆனால் இது யூஸ் பண்ணுறதுனால, இது யூஸ் பண்ணாதனால அவங்க பரிசுத்தவான்கள், இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாவிகள் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இவ்வளவு வசதிகள் வந்தும் அதுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயந்தான், பெரிய விஷயந்தான். பட் ஆனால் நீங்கள் அதுக்காக பட்டன் ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஏதாவது பிரசங்கம் கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், பயன்படும். உங்களுடைய வீட்டில் டிவிகள் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது பிரசங்கம். ஆனால் என்ன அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோல். அதே போல் நிறைய அம்மாங்க நிறைய ஐயாங்க, நீங்கள் இந்த ஃபோனை வச்சுருக்கிறீங்க, அந்த ஃபோனை முழுக்க எதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாட்டு கேட்குறது, கர்த்தருடைய வசனத்தை கேட்குறது, இதுக்காக வச்சுருக்கிறீங்க. ஸோ காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது உங்களுடைய ஆசீர்வாதம், அது ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் என்கிறத ஆண்டவர் பார்க்குறார். அதனால் இது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஆண்டவரையே மறந்துட்டாங்க, நிறைய பேர் ஆண்டவரை மறந்துட்டாங்க. நான் ஒரு விசை இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஃபோனை குறித்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம். அது என்ன கதை நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா அந்த பிள்ளைய வழி நடத்துகிறாரு. அந்த அப்பாவையும் அந்த அப்பாவும் அந்த பொண்ணு ரொம்ப நெருக்கமாய் ரொம்ப சந்தோஷமாய் அவங்க வாழ்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு பிறந்தநாள் வருது. அப்போ அந்த பிறந்த நாளுக்கு அந்த தகப்பனார் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. கடைசியில் ஒரு மொபைலை ஒன்று வாங்கி அவர் கிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ என்னைக்கு அந்த மொபைலை வாங்கி அந்த பிள்ளைக்கு அவர் கிஃப்ட் பண்ணாரோ அன்னையிலிருந்து அந்த பிள்ளைக்கும் அவருக்கும் இருக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி வருகிறது. அது ஒரு பெரிய ஆபத்தாய் மாறுகிறது அப்படின்றது, அது ஒரு பெரிய கதை. அப்படி எடுத்து அந்த மாதிரி யோசித்தேன். ஆனால் உண்மையிலேயே இன்று இது கதை கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது வந்ததுக்கு பிறகு அப்பாவுனுடைய உறவு, அப்பா கிட்ட இருக்கிற உறவு நிறைய பேருக்கு போயிடுச்சுங்க. குடும்பத்தில் இருக்கிற உறவு நிறைய பேருக்கு போச்சுங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்களேன், நிறைய பேர் சர்ச்சுக்கு வராததை தடுத்தது எது தெரியுமா? சொல்லுங்க. இந்த ஒரு ஃபோனு நிறைய பேர் இன்னைக்கு ஆலயத்திற்கு வராமல் தடுக்குது தெரியுமா? 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8:30 மணி வரைக்கும் ஃபோனில் ஏதாவது நோண்டிட்டு இருந்து 8:30 மணிக்கு திடீர்னு எந்திரிச்ச உடனே என்ன மணி 8:30 ஆச்சு, பாஸ்டர் ஆரம்பிச்சிருவாரு, இனி நம்ம என்ன போக வேண்டாம். சூழ்நிலை இல்லாமல் வீட்டில் பார்க்கறது ஓகே, இன்னொரு சர்வீஸ்க்கு போகிறவங்க வீட்டில் பார்க்கறது ஓகே. ஆனால் ஃபோனையே பார்த்துட்டு இருந்துட்டு சர்ச்சுக்கு போக முடியலன்னு நம்ம மொபைலில் அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறவங்க. சிஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன், அம்மாங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரிவினை, இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஒன்றா வாழ்றதில்ல. உங்களை பார்த்து ஒவ்வொரு தாயிட்டையும் கேட்குறேன், உங்கள் பிள்ளைக்காக எத்தனை மணி நேரம் கண்ணீர் விட்டு நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தட்டையும் நான் சொல்லும்போது, உங்கள் அம்மா ஜெபம் உங்கள் அப்பா ஜெபம் தான் இது வரைக்கும் உங்களை தாங்குது. உண்மை தானே? உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளை தாங்க வேண்டாமா? பிள்ளைகளுக்காக கவலைப்படுறதுல எந்த காரணம் இல்லை, கவலைப்படுற பிரயோஜனம் இல்லை. வருத்தப்படுறத இந்த பிள்ளைக்காக முழங்கால் படிட்டான், அழுது
ஜெபம் பண்ற தாயை கர்த்தர் தேடுகிறார், தகப்பனை தேடுகிறார். அதனால இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த கடைசி சண்டே, ஆண்டவரே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எடுத்த இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் நீர் தருவீராக. அப்பா, தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. புது வருஷத்துக்குள்ள நுழையும் போது நீர் வாக்கு கொடுத்தீங்கல்ல, நீ அவைகளை ஆண்டு கொள்ளுவாய், நீ அவைகளை ஆண்டு கொள்ளுவாய், நீ அவைகளை ஆண்டு கொள்ளுவாய். இந்த வாக்கு தத்தத்தின்படி நாங்க ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.